வேளாண் இடுபொருட்கள் உற்பத்தியும் அரசின் உதவிகளும் அழகப்பபுரம் சி திரசம்மாள் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம். என்னென்ன மையான பயிர்களில் ஈடுபாடு காட்டுறாங்க? நம்ம இங்கே பார்க்கும்போது வாழை, தென்னை, மரிச்சினி, கொஞ்சம் பேர் நெல்லும் போட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கு. இதை தாண்டி அந்த பக்கம் ராஜகிருஷ்ணா அந்த பக்கம் சைடில் போனால் அவங்க தோட்டப்பயிர் போட்டிருக்காங்க. கத்திரி, வெண்டை இதுகளெல்லாம் போட்டு பூ கூட எடுக்காங்க. அப்போ உங்களுடைய ஈடுபாடு அப்படிங்கும் போது என்னென்ன மையான பயிர்களில் ஈடுபாடு? நாங்கள் முதல்ல நெல் போட்டிருந்தோம். அந்த நேரத்தில் சம்பா, 50-16, 60 அந்த நெல் தான் அந்த காலத்தில் உள்ளது. அப்புறம் பஞ்சம் வந்த பிறகு தான் 5000 ஒரு போட்டு எடுத்தோம். ஒரு வார்த்தையை சொல்றேல, பஞ்சம் வந்த நேரம் அப்படின்னு. அப்போ நீங்களும் கூட ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில இருந்திருக்கீங்க. உண்மையிலேயே இருந்தோம். ஏன்னா கடைகோடியாக எங்களுக்கு 1970-80க்குள்ளால இருக்கும். ஏன்னா ஆற்று பாசனம் தானே எங்களுக்கு. ஆற்று பாசனம் தண்ணீர் வந்தா தானே நாங்கள் பருவம் செய்யும். ஒரு காலத்தில் அந்த மக்கள் கடைகோடிக்கு தண்ணி அளவுப்புறத்துக்கு தந்துகிட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. எல்லாம் அந்த மக்கள் அனுபவிச்ச மக்கள் தான். கருவத்தை அப்படிங்கிற ஒரு நிலையை சந்திச்சிருக்கீங்க. வறுமை அப்படிங்கறதுனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, உண்மையிலே அது தெரியும். மர்மம்னா என்னது தெரியும். சரிம்மா, உங்க ஈடுபாடு விவசாய ரீதியா செழிப்பா இருக்கு. அதுக்கு என்னென்ன பயிர்கள் கை கொடுக்குது? நானும் கூட அதுல ஈடுபாடு காட்டுறேன் அப்படின்னு உங்களால என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், நான் ஏன்னா அந்த கருவத்துக்கு பிறகு நாங்க தென்னம்பிள்ளை தான் ஊனோம், ஊடை வாழை போட்டோம், ரெண்டுமே செய்துட்டு இருந்தோம். இப்போ என் மகன் இதுல ஈடுபாடு கொஞ்சம், அவ வீட்டுல இருக்க அவளுக்கு நிறைய பயிற்சி வாங்கி கொடுத்துருக்கேன். விவசாய பயிற்சிகள். நான் போற இடமெல்லாம் அவளை கூட்டிட்டும் போவேன். ஏன்னா அவ வாரதுக்கு ஆசைப்படுவா. ஏமா நானும் வாரனே, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். அவ அப்பா சொல்லுவாங்க, சரி அவளை கூட்டிட்டு போ, அவ ஆசைப்படியா இல்ல, அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய மகளை சில பயிற்சிகளுக்கு கூட்டிட்டு போனதுனால அந்த ஒரு பயிற்சியினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு அவ வேளாண்மையில வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்கா. அதுக்கு சில உதாரணங்களை என்னால சொல்ல முடியும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆடு, மாடு, கோழி எல்லாமே அவ வளர்த்துக்கிட்டு இருக்கா. முன்னோடியாட்டு பெண்களுக்கு ஒரு முன்னோடி விவசாயி மாதிரி அவ இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. வெளியூர் சுற்றுலா அந்த மாதிரி கூட சில ஆராய்ச்சி நிறுவனங்களை கூட போய் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, அல்ல பண்ணைகளை பார்த்துருக்குறோம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஆமா, அது நான் போக முடியாட்டாலும் மீனாட்சி சுந்தரம் எறும்புகாடு அவங்க கவர்மெண்ட் தலைவர், அவரு கூட என் பிள்ளைகளை நான் தைரியமா அனுப்பியிருக்கேன். அனுப்பி அவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்து. நீங்க ஈடுபாடு காட்டக்கூடிய வாழை சாகுபடி, மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு உங்க மகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு? நானே திடாத்திரமா செய்யக்கூடிய அளவுக்கு அவ எல்லாமே பார்த்துடுவா. ஏன்னா நீ அங்க இங்க அலையண்டா, நான் வண்டியில போயிட்டு எடுத்துட்டு வருவேன், நீங்க இருந்து அங்க நடக்கணும், இல்லைன்னா ஆட்டோவுக்கு 50 ரூபா கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு நான் தேங்காய் வெட்ட அன்னைக்கு மட்டும் போவேன். என்னைய கண்டிப்பா நீ வந்துடணுமான்னு சொல்லுவா. அன்னைக்கு போனாலும் கூட மரங்கள்ல காய் அதிகமா பிடிக்கிறதுல ஒரு தொய்வு அப்படின்னு சொன்னா மக உங்கள்கிட்ட சொல்லி நீங்க போய் பார்த்து ஆலோசனைகள் கொடுத்து அந்த மாதிரி ஊக்கப்படுத்தின அனுபவம் இருக்கா? ஆமாம், அவள் சொல்லுவா, ஏமா இந்த வெட்டு நமக்கு தேங்காய் நிறைய உதிர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த தேங்காய் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் புறைக்கு போடன்னு சொல்லுவேன். போட்டு உரிக்க நேரம் நல்ல தேங்காய் குலுக்கி எடுப்பாங்க வியாபாரிகள். மீதி உள்ளதை எடுத்துட்டு நாங்கள் காய போட்டு அதை எண்ணெய் அட்டி எடுப்போம். தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டல் வழி காசு பார்க்குறீங்க. காசுன்னுட்டுன்னா அடுத்தவங்களுக்கு விற்க மாட்டேன், நான் என் சொந்த விஷயத்துக்காண்டியே வச்சுக்கிடுவோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு அது தேவை. நமக்கு அங்கே போய் கலப்படமா வாங்குறது என்னத்துக்கு? நம்ம வீட்டிலேயே நம்ம செய்து அதை இது பண்ணிடலான்னு. எத்தனை வயது ஆகுது? நீங்க 75 வயசு ஆகுது. 75 வயதுல தலைமுடி அப்படிங்கிறது வெள்ளை முடியாகாம இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தேங்கெண்ணெயினுடைய வேலைன்னு சொல்லாமா? உண்மையிலே சொல்லலாம். ஏன்னா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாவ. ஆனாலும் அதை நான் சொல்லிதான், என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன். சரிம்மா, நீங்க கேட்டாதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தலைமுடி வெண்மையாகல அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா தேங்காயில இருந்து அந்த எண்ணெய் உருவாக்கத்தோன்னு சொன்னா நம்ம குறிப்பெடுத்துக்கலாம. முதல்ல என்ன பண்ணுவீங்க? தேங்காவை வெட்டிட்டு வரீங்க. வெட்டிட்டு ஒரு வாரம் அப்படியே இருக்கும். இருந்தோன்னா அதுக்கப்புறம் அந்த தேங்காயை எடுத்து உடைச்சி வெயில காய வைப்போம். முழு முறையாட்டு தான் பாதியாட்டு வைப்போம். அப்புறம் 2 நாள் ஆன உடனே கீத்து போட்டுருவேன். கீத்து போட்டு அதை சிரட்டையில இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அரிஞ்சு காய போட்டுட்டோம்னா ஈஸியா சீக்கிரம் காய்ஞ்சிடும். நமக்கு காயப்படுவேன் அப்படிங்கிறீங்களே, இப்போ மழை நேரமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல அது காய்தல் தன்மைக்காக என்ன ஒரு நுணுக்கத்தை கையாளுறீங்க? இந்த நேரத்தில் நான் இன்னும் காய போடலை. ஏன்னா ஏற்கனவே போட்ட தேங்காயில் உள்ள எண்ணெய் தான் இருந்து பிள்ளைகளுக்கு அதை சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காயப்பட்டதுக்கு பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து நல்லா காஞ்சி ஒடிச்சு பார்ப்பேன். அது அழகா ஒடிஞ்ச உடனே மில்லில் கொடுத்து திரிச்சு எடுத்துருவேன். ஒடிச்சு பார்க்கும்போது அது ஒரு எண்ணெய் தன்மை வருமா? ஆமா, எண்ணெயும் வரும், அதுல இருந்து புண்ணாக்கம் வரும். கையை வச்சு ஒடிச்சு பார்க்கும்போது இது காஞ்சிட்டு எப்படி தீர்மானத்துக்கு வருவீங்க? சார், அது நம்ம பச்சையா இருக்கும்போது உடையாது, வளையாது. நல்லா காஞ்சாதான் அது
அது நம்ம உடைக்கும் போது அது டக்குன்னு உடையும். அப்ப நல்லா காஞ்சிருக்கு, இனி இதை கொண்டு நம்ம ஆட்டது கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க, ஒரு தேங்காவை அப்படியே விட்டு 10 ரூபா 15 ரூபா பாக்குறதுக்கும் அதே தேங்காயை எண்ணெயா உருவாக்குனா நமக்கு என்ன ஒரு லாபம்? அது எண்ணெய் விற்கவங்களுக்கு அது லாபம் தான். ஏன்னா நான் அது விற்பனைக்கு நீட்டு கொண்டு போக மாட்டேன், என் வீட்டுக்கு தேவைக்கு தான். தேவைக்குனால நீங்க இவ்வளவு தேங்காய் போட்டா இவ்வளவு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு உங்களால அனுபவத்துக்கு சொல்லலாமே. நான் ஏற்கனவே சின்ன சின்ன தேங்காயில தான் எடுக்குது. அவனை வியாபாரியை கழிச்சு போட்டு போகிற தேங்காயை எடுத்து உடச்சி காய போட்டு எடுக்குது. ஒரு 50 தேங்காய் எடுத்து போட்டோம்னாக்கி அதுல இருந்து எப்படியும் ஒரு 10 லிட்டருக்குள்ளால எண்ணெய் கிடைக்கும். 50 தேங்காய் விற்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு 20 ரூபா வச்சு பார்த்தாலும் 2 10 1000 ரூபா கிடைக்கும். அதே இது நீங்க 10 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது 1 லிட்டர் எண்ணெய் விலை நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் 300 சில்லரை தாண்டி இருக்க மாதிரி. உழைக்கணும், உழைச்சாதான் எல்லாமே அனுபவிக்க முடியும். அலைபேசி எல்லாம் தட்டிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல என்ன காயப்பட்டிருக்கோம் என்ன ஏதுன்னுட்டு போய் அந்த இடத்துல இருந்து அதை பார்த்து எடுத்து செய்தாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். கண்காணிப்பு அப்படிங்கிறது முக்கியமா. அந்த தேங்காயில ஏதாவது கலப்பு ஆகி போச்சுன்னா அது பிரச்சனை ஆகுமா? நிச்சயமா ஆகும் இல்லையா? என்ன பாருங்க, மழை தூத்தல் வருன்னு சொன்ன மேகம் கறக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஓடி போய் அந்த தேங்காயை எடுத்து காய வச்சிருக்கத வீட்டுல எடுத்து உள்ள கொண்டு வந்து அப்படியே விரிச்சு போட்டுருவோம். குமிச்சு வச்சாச்சுன்னா பூசணம் பூத்துரும். அதனால அப்படி பூசணம் பூக்க கூடாம நல்லா விரிச்சு ஃபேன் காத்துல போட்டு அப்படியே வச்சு கிடையாது. மழை தீர்ந்த முறை வெயில் அடிச்ச முறை அடுத்தால கொண்டு போட்டு கிடையாது. இந்த ஒரு நுட்பத்தை கையாளுறதுனால இன்னைக்கும் வயோதிக பருவத்திலே இளமையா இருக்கீங்க இல்லையா? அது நீங்க நேரடியா பார்த்தா அது தெரியும் இல்லையா? அதனால இளமையா தான் இருக்கும். இப்ப என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா, அழகப்பபுரத்துல இந்த பகுதி பெண்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்த மாதிரி நீங்க ஒரு சங்க மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறதாட்டும், இயற்கை ரீதியான இடுபொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு உத்வேகமா ஊக்கமளிக்கக்கூடிய வகையில செயல்படுவதையும் கேள்விப்பட்டோம். என்ன திடீர்னு இப்படி ஒரு எண்ணம்? இதுக்கு உங்களுக்கு ஆர்வப்படுத்தின யாரு? ஏதாவது உதவிகள் கிடைச்சிருக்கா? எங்களுக்கு என் மகன் ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கா. அப்போ அதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதே நேரத்துல வேளாண் துறை எங்களை ஊக்கப்படுத்துச்சு. ஏன்னாக்கி ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறதுனால உங்களால இது முடியும், நீங்க செய்யலாம் நீட்டு எங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாங்க. தனிமர தோப்பாகாத இதுக்காக உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க ஒத்துக்கிட்டேளா அல்லது இவ்வளவு பேரை சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஆமா, ஏற்கனவே அவங்க சொன்னாங்க 20 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கணும், உங்களுக்கு அரசு 1 லட்சம் ரூபாய் நிதி தருவாங்க, நீங்க அதை வச்சு தொழில் செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு முகமடியோடி ஏத்துக்கிடதா ஏத்துக்கிடாம இருக்கிறதா அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கும் போது 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்ன உடனே ஒரு உத்வேகம் கிடைச்சது. ஆமா, நமக்கு என்ன உத்வேகம்னா 20 பேரும் சேர்ந்து ஏற்கனவே குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த குழுவில் உள்ள பிள்ளைகளை கேட்டேன், ஏமா இப்படி ஒரு இருக்கு விவசாயத்துல நம்ம செய்வோமா என்ன ஏதுன்னுட்டு. சரிக்கா, நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்டுடுவோம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க உடனே தானே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்குன்னு பயிற்சி ஏதாவது கொடுத்தாங்களா அல்ல ஏற்கனவே எங்களுக்கு கைவந்த கலை இந்த மாதிரியான நுணுக்கங்கள் அப்படிங்கிறீங்களா? கைவந்த கலையும் இருக்கு, எங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? எதை பத்தி கொடுத்தாங்க? எங்களுக்கு அங்க 1 வாரம் பயிற்சி FTC நம்ம உழவர் பயிற்சி நிலையத்துல வச்சு 1 வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அங்க ஏற்கனவே அவங்க பயிற்சி பெற்றவங்க ஏடி ஜேடி இவங்க எல்லாருமே பயிற்சி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தது என்னன்னா, நமக்கு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வச்சு கூட கொஞ்சம் பொருட்கள் வெளியில இருந்து எடுத்து அதெல்லாம் நம்ம மீன் அமிலம் செய்யலாம், இல்லைன்னா இந்த பஞ்சகவியா செய்யலாம், தேமூர் கரைசல் செய்யலாம், அமிர்த கரைசல் செய்யலாம், கனக ஜீவாமிர்தம் செய்யலாம், எல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. நாங்க எல்லா பயிற்சியும் எங்களுக்கு தந்தாங்க. நீங்க பயிற்சிக்கு அப்படிங்கும் போது அந்த 20 உறுப்பினர்களும் போனீங்களா அல்லது உங்கள பொறுப்புல உள்ளவங்க மட்டும்தான் பயிற்சி எடுத்துட்டு வந்து மற்றவங்கள்ட்ட பரவலாக்குனீங்களா? ஏன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரை வர சொல்லியிருந்தாங்க. நிறைய பகுதியில இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்தே மக்கள் எல்லாரும் வந்தாங்க. நாங்க 3 பேர் போயிருந்தோம், தலைவர் செயலாளர் பொருளாளர் போய் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு நாங்க வந்தோம். வந்ததுக்கு பிறகு மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது என்ன மாதிரியான கருத்தை சொன்னீங்க? அடுத்த நாளே உங்களுடைய பணி அப்படிங்கறது தொடங்கிடுச்சா? உருவாக்க முறையினாக்கி எப்படியுமே பஞ்சகவியான்னா 5 பொருள் தேவை. பஞ்சகவியால சாணம், நெய், பால், தயிர், சர்க்கரை, இளநீர், பழக்கூழ், தண்ணீர், இது 7 பொருள்கிட்ட வருது. பஞ்சகவியம் அப்படிங்கிறது பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும் சொல்லுவாங்க. சாணத்தை சொல்லுவாங்க, நெய்யை சொல்லுவாங்க, அப்புறம் பாலை சொல்லுவாங்க, தயிரை சொல்லுவாங்க, ஹோமியத்தை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, சர்க்கரை அதுக்கு கூட சாக்கக்கூடிய, ஏன்னா அது சீக்கிரம் கிரகிச்சு அந்த உயிரணுக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சர்க்கரைக்கு இருக்கு.
பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களா இருந்தாலும் கூட அதுல வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக சர்க்கரையை போடணுமா? ஆமா, அப்புறம் வந்து பழக்கூழ் போடலாம், அப்புறமா இளநீர் சேர்த்துக்கிடலாம். ஆனா நமக்கு முறைப்படி சொல்லி இருக்குது 5 பஞ்சகவ்யம்னா 5 தான். அது எப்படி தயார் பண்ணுவீங்க? இந்த பஞ்சகாவியாங்கும் போது அன்னைக்கு காலையில போடக்கூடிய நாட்டு மாட்டு சாணி. மாடுகள்லயும் இஷ்டத்துக்குள்ள சாணி எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு நாங்க தனியா மாடு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த ஜனவரி மாசம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவரால் அவர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த காசோலை. அதை வங்கியில போட்டு அதுக்கப்புறம் மாடு பிடிச்சி அந்த நாட்டு மாடு பிடிச்சிட்டீங்கம்மா. நீங்க 20 பேருங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் மாடு நான் வச்சுக்கிடன்னு ஒரு இழுக்கக்கூடிய தன்மை வந்திருக்குமே. இல்ல, ஒருத்தரும் மாடு வச்சு வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு அங்க இடங்கள் அவ்வளவு வசதி கிடையாது. என் அம்மு இருக்கா இல்லையா, அம்முனா என் மகளா நாங்க செல்லமா அம்மும்போம். அவளும் ஒரு உறுப்பினர் ஜாஸ்மின். ஏன்னா அவ தொழில் செய்யணும் அங்க இல்ல, அவ தானே எல்லாம் பார்க்கணும். அவளை உறுப்பினரை சேர்க்காம முடியாது இல்ல. ஆனா அவளை சேர்த்து அந்த அம்மு எல்லாம் பார்த்துடுவா, எல்லாம் செய்திருவான்னு சொல்லி நாங்க தக்கலையில இருக்க கோசாலை சென்று அங்க இருந்து ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்தோம். தாயும் பிள்ளை மாட்டு நாட்டு மாடு பிடிச்சிட்டு வந்தோம். சாதாரண நாட்டு பசுவுக்கும் பிற கலப்பு பசுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இந்த மாட்டுல உள்ள பால் வந்து அது நமக்கு சீக்கிரம் தராது. 1 லிட்டர் 2 லிட்டர் நீட்டு வராது. நாட்டு மாடு 1/2 லிட்டர் தான். அதை எடுக்க பிறகுதே கால் எடுத்து அடிக்கும். அந்த அளவுக்கு எவ்வளவுதான் பழகுனாலும் அது கால் எடுத்து அடிக்குது. இதே நேரத்தில் மற்ற பசுக்கள் அந்த மாதிரி இருக்காது. அது 3 லிட்டர் எடுக்கும், 5 லிட்டர் எடுக்கும். ஆனா 5 லிட்டர் இருந்தாலும் கூட அந்த மாட்டில் உள்ள பால் 10 லிட்டர் பாலுக்கு இந்த நாட்டு பசுல இருந்து கிடைக்கக்கூடிய 1/2 லிட்டர் பாலுடைய தரம் அப்படிங்கிறது அது எது கூடயும் சொல்ல முடியாதுங்கிறீங்க. ஆமா, உண்மையிலே நாட்டு மாட்டு பால் வந்து தரம் வாய்ந்தது தான். அதனால அதை யாருமே அந்த காலத்துலயே நம்ம நாட்டு மாட்டு தானே கூடுதல் வளர்த்தோம். இப்ப மாடு பிடிச்சி எவ்வளவு நாட்கள் ஆகுது? இப்ப என்னென்ன மாதிரியான பொருட்கள் தயாராயிடுச்சு? அதுக்கு கை கொடுத்தது வந்து அந்த 1 லட்சமா? ஆமா, நாங்க 1 லட்சத்துல வந்து மாடு பிடிச்சிருக்கோம், செட்டு அமைச்சிருக்கோம், மண்புழு உரம் தயாரிக்க தொட்டி அமைச்சிருக்கோம். அப்படி பல வகையான செலவுகள் அதுல இருந்து நாங்க செய்திருக்கோம். பஞ்சகவ்யம் தயாரிச்சு விற்பனை அப்படிங்கிற நுணுக்கமா இல்ல உங்க 20 பேருக்குள்ளாலேயே பரிமாறிக்கிட்டீங்களா? நாங்க எங்களுக்கு தேவைக்கே எடுத்து விடுவோம், வெளியிலயும் கொடுப்போம். நேற்று வர வந்து ஒரு ஆளு எனக்கு 1 லிட்டர் பஞ்சகவ்யா கொடுங்கன்னு சொல்லிச்சு. என் பிள்ளைகிட்ட ஏமா தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வான்னு அவ எடுத்து கொண்டு வந்தா அவளுக்கு கொடுக்க நேரம் ரசீதி போட்டு அவங்க கையில நாங்க கொடுத்தோம். ரசீதியும் போட்டு கொடுத்துருவோம். எவ்வளவு ரூபான்னு விற்கிறீங்க? 1 லிட்டர் 100 ரூபாய்ன்னு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்குமா? 1 லிட்டர் 100 ரூபாங்கும் போது இந்த தொழிலை கொஞ்சம் முன்னாலேயே பண்ணிருக்கலாமா அப்படின்னு? பண்ணிருக்கலாம்னு இருக்கு. ஆனா வந்து 1 லிட்டர் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பாட்டில் செலவு, நம்ம நெய், இந்த செலவெல்லாம் பார்க்கும்போது ஏதேசம் கொஞ்சம் வருமானம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். 1 லிட்டரை வித்தா அவ்வளவு கொஞ்சம் வருமானம் வருது. அதே இது ஒரு நாளைக்கு 100 லிட்டர்னு போயிடுச்சுன்னா நாங்க கொஞ்சம் வளமாயிருவோம். அதுக்கேற்ற வகையில மக்கள் வந்து இயற்கை பக்கம் திரும்பணுங்கிறீங்க. ஆமா, மக்கள் வந்து இயற்கை பக்கம் திரும்பணும். அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு ஊக்கம் தரணும். ஏன்னா நாங்களே எல்லாம் கொண்டு எங்கெங்க கொண்டு போறோங்கிறது தெரியாது. அதனால இன்னும் இப்ப எங்களுக்கு சார் சொல்லிட்டு இருக்காங்க, சுனில் தத்து சார், 6ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் போடுறோமா, அதுல நீங்க செய்து வச்சிருக்க பொருள் எல்லாம் கொண்டுட்டு வாங்க. நாங்க அதை வேணா அங்க வந்து உர கடைக்கார எல்லாரும் வர்றாங்க, அவங்க கிட்ட அதை நம்ம காட்டி அதை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மாட்டு சாணத்தையும் நெய்யும் விட்டு அதை செஞ்சு 3 நாள் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம எல்லாம் கலக்கி எடுத்து பேரெல்லாம் அடைச்சி வச்சுட்டோம்னாக்கி காலையிலையும் சாயங்காலமும் பேரெல்லாம் நல்லா குலுக்கி எடுத்து விட்டுட்டு வந்தோம்னா செய்து வச்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. மண்புழு வரும். அது என்ன மண்புழு வந்து நாங்க வந்து இன்னும் விலைக்குன்னுட்டு மண்புழுவை வாங்க போகல. ஆமா, அது ஒரு கிலோ 1000 ரூபாய் அப்படி இப்படி எல்லாம் சொன்ன உடனே என் பிள்ளைகள் என்ன செய்யுது, எங்க சின்ன பிள்ளைகள் தான் தோட்டத்துல ஓடக்கூடிய அந்த மண்புழு எல்லாம் மம்பட்டி வச்சு வெட்டி 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 எடுத்து ஏமா இன்னும் இருக்கு மண்புழு, இதை போட்டுருவோமான்னுட்டு கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆரம்பத்துல வந்து ஒரு 10 மண்புழுக்கள் 20 மண்புழுக்கள் போட்டு ஆரம்பித்த இந்த ஒரு நுணுக்கம் இன்னைக்கு நீங்களே கண்கூடா பாக்குறீங்களா? அதுல பெருக்கம் அப்படிங்கறது மண்புழு நிறைய வந்திருக்குதா? அப்படி இது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனாலும் வந்து நம்ம அதை வெளி இது வாங்கும் போது அது பெரிய பெரிய மண்புழுவா இருக்கும். அது புரியுதுமா. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா அவங்க தரக்கூடிய மண்புழு அப்படிங்கிறது ஏதோ ஒட்டு ரக செடிகளை வாங்கி வைக்கிற மாதிரி, இது நாங்க வயல்லையும் தோட்டத்திலையும் எடுத்து சேர்க்கறதுனால இந்த உரத்தினுடைய மகிமை சொல்ல முடியாத அளவுல இருக்குங்கிறீங்க. ஆமா, உண்மையிலே அது சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு ரே வந்து அந்த சரு சண்டு இதுகளெல்லாம்
பரப்புவோம். அதுக்கப்புறம் சாணம் கலக்கி ஊற்றுவோம். மாடு வளர்ப்புங்கிறது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு அடித்தளம்ங்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அடித்தளம் தான். சாணி கரைக்கு ஊற்றுவோம், பிறகு கோமியம் ஊற்றுவோம், தண்ணி ஊற்றுவோம். அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, சருவு சண்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாரி போட்டு பின்ன தண்ணி ஊற்றுவோம். சாணி மண்புழு புறவு தான் விடுவோம். ஏன்னா இப்போ விட்டாக்கி செத்து போவோம், சூடு கொடுக்க முடியல, மண்புழு போட முடியும். மண்புழுவை வந்து ஆரம்பத்துல விட்டுட்டு மேல உரத்தை கொடுத்தோம்னா அந்த சூட்டிலேயே மண்புழுக்கள் இறந்து போகுங்கிறீங்க. ஆமா, உண்மையிலேயே அது இறந்து போகும். அது பயிற்சியில போகும்போது தானே சொல்லி தர்றாங்க. அவங்க சொல்லியதை வச்சு தானே நாங்களும் செய்ய முடியும். அவங்க என்ன நுணுக்கம் சொன்னாங்க முதல்ல? அவங்க என்னன்னா இந்த ரேராட்டு இது பண்ணி செய்யும் போது அந்த கடைசி கட்டத்துக்கிட்ட வரும்போது இந்த மக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது நம்ம அந்த மண்புழுவை விடலாமே என்ன ஒரு எண்ணம் எனக்கு உருவாச்சு. அதுக்கு முந்தைய விட்டு அதை சேதப்படுத்துது எதுக்கு நீட்டு. இந்த மாதிரி மண்புழு உருவாக்கத்துக்காக அவங்க சொன்ன வழிமுறை பிரகாரம் செய்து எவ்வளவு நாட்கள்ல அந்த உரத்தை வந்து நம்ம எடுத்து பாக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணலாங்கிறீங்க? என்ன அது கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட ஆயிரும் மக்கதுக்கு. ஆமா, 6 மாசம் ஆனாதான் அது மக்கி ஒழுங்கா கிடைக்கும். ஒருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி பொறுமகாத்தம் அப்படின்னு சொன்னா பணத்தை எண்ணலாங்கிறீங்க. ஆமா, உண்மையிலே எண்ணலாம். பணம் நம்ம வியாபாரம் நல்ல ரீதியா நடந்துகிட்டு இருந்தா பணம் எண்ணலாம். நீங்க அன்னைக்கு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இதே கருத்தை தான் சொன்னீங்க. என்ன மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, நாங்க உற்பத்தி பண்ண தயார் தான் சார், விற்பனையில் அந்த அளவில் எங்களுக்கு ஒரு விறுவிறுப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி குறைபட்டுக்கிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட இயற்கை விவசாயிகள் இவங்க எல்லாருமே உங்களை அணுகணுங்கிறீங்க. ஆமா, எங்களை அணுகுனாக நல்லதுதான். ஏன்னா உழவர் சந்தையில கொண்டு அதை வியாபாரத்துக்கு வைங்க. நம்ம மக்கள் வந்து யாரும் போய் இருந்து விற்பனைக்கு அவங்க தகுதி இல்லை. அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் சொன்ன மாதிரியான ஒரு கருத்து காட்சியோ கண்காட்சியோ வேளாண் சார்ந்து நடக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் பார்க்கலாம். ஏன்னா அங்க வரக்கூடிய முழுமையுமே முன்னோடி விவசாயிகளும் வளர்ந்து வரக்கூடிய விவசாயிகளும் தாங்கிறீங்க. ஆமா, அவங்க மனசு வச்சா எங்கிட்ட இருந்து வாங்கலாம். வாங்கி அவங்க பயிர்களுக்கு அதை போட்டு அதை பார்த்து பரிசீலனை பண்ண பிறகு பின்ன அதிகமா வாங்கிடலாம். அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தினா போதும், அவங்க கொண்டு வித்து தரணும் எடுக்கணும் இல்லை, அவங்க கை காட்டினா போதுமே. ஐயா, இந்த பிள்ளைகள் இதை செய்வு, இந்த மக்கள் வந்து இதை செய்துட்டு இருக்காவ, நீங்க ஒரு போனம் பண்ணுங்க, போங்க, அங்க போனா அவங்ககிட்ட வாங்கலாம் என்னது அவங்க கை காட்டினா போதும், வேற ஒன்னும் செய்யணும். தேமூர் கரைசல் அப்படின்னு ஒன்று தயாரிக்கிறோம் அப்படின்னீங்க. அது ஒரு வித்தியாசமான பேரா இருக்க. அது எந்த பயிருக்கு பயன்படுத்தலாம்? அதுவும் கூட மக்கள்கிட்ட வந்து இப்போ ஓரளவு பிரபலம் ஆயிடுச்சா எப்படி? ஆமா, தேமூர் கரைசல் வந்து இந்த செடிகளுக்கு தேங்காய் பால், பிடிச்ச தயிர், இதெல்லாம் அதுக்கு ஊட்டம். தேங்காய் பால்னு என்னம்மா நிசாரமா சொல்றீங்க? அதெல்லாம் தேங்காய் இப்போ விலை என்ன விலை இருக்குது? எந்த விலையா இருந்தா என்ன சார், நம்ம மக்களுக்கு செய்து கொடுக்கணும்னு சொன்னா அது செய்துதான் ஆகணும். தேங்காயை திருவி அதை பால் எடுத்து அதுக்கு பிறகு அது கூட புளிச்ச தயிரை ஊற்றி நல்லா கலக்கி அது கூட ஒரு 10 லிட்டர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு 10-15 நாளையில நல்லா புளிச்சு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் அடைச்சி நம்ம விற்பனைக்கு விடலாம். அது 100 ரூபா தான். பஞ்சகவியா 100 ரூபா தான், தேமூர் கரைசலும் 100 ரூபா தான், அமிர்த கரைசலும் 100 ரூபா தான். ஆனா மீன் அமிலம் மட்டும் 1 லிட்டர் 400 ரூபா. அதை சொல்லுங்க முதல்ல. மீனை பொறுத்த அளவுல நல்ல மீன் வாங்கணுமா? அழுகின மீனா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா சார்? நல்ல மீன் வாங்க போனோம்னா ஏகப்பட்ட ரூபா கொடுத்து வாங்கணும். எங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் என்னன்னா, அந்த கழிவு மீன் எல்லாம் வாங்கி வெட்டி 1க்கு 1 1 கிலோ கழிவு மீன்னா 1 கிலோ சர்க்கரை அப்படி நம்ம போட்டு 45 நாள் அதை நல்லா குலுக்கி கொடுத்து ட்ரம்ல வச்சு கொண்டு வந்தோம்னா அன்றாடமா. ஆமா, அன்றாடம் குலுக்கினா தானே அது சரியாகும். இது நிறைய இருந்தா நம்ம ஒரு கம்பு வச்சிடணும், கம்பி போடக்கூடாது, கம்பு தான் அதுக்கு ஏத்தது. அப்படி இந்த வைப்புக்காரன் சோறை கிண்டி கொடுக்கறது மாதிரி நம்ம அந்த கரைசலை நம்ம கிண்டி கொடுத்தோம்னா தான் எல்லா நுண்ணூட்டங்களும் அதுக்குள்ள ஓடி பாய்ஞ்சு எடுத்து சரியாகும். எந்த இடத்துல வைக்கணும்? மூடி வைக்கணுமா? கொசு போயிடப்படாது, ஈச்சைகள் போயிடப்படாது, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, திறந்திருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? இல்ல திறந்தே வைக்க கூடாது. ஏன்னா நாங்க வந்து ட்ரம்முல சுத்தமான இடத்துல தான் வச்சு அதுக்கு மேல ஒரு வேட்டி துண்டை போட்டு மூடிக்கிட்டு அதுக்கு மேல ட்ரம்முக்கு மூடியை போட்டு மூடி வைப்போம். இவ்வளவு செய்து வச்ச முறைதான் எங்களுக்கு அதுக்கு திருப்தியா இருக்கும். மீன் அழுகின மீனா இருந்தாலும் சரி, நல்ல மீனா இருந்தாலும் சரி, துண்டு துண்டாக்கி அதே அளவு சர்க்கரையை போட்டு தண்ணி சேர்க்க கூடாது முதல்ல, இல்லையா? தண்ணி சேர்க்க மாட்டோம் நாங்க. அப்புறம் இது உருவாக்கத்துக்கு பிறகு ஒரு 45-50 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்தக்கூடிய அளவு என்ன? அல்ல அந்த அளவுக்கு வரை இஷ்டத்துக்கு ஊத்தினாலும் கூட செடி ஒன்றும் செய்யாதா? இஷ்டத்துக்கு ஊத்த முடியாது, செடி சோலி தீந்து. ஏன்னாக்கி 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி சேர்த்து தான் நம்ம தெளிக்கணும். ஏன்னா நம்ம அந்த மீன் அமிலத்தை வந்து ஒரேடியா கோரி ஊத்த முடியாது, அதுல முள்ளு மக்காம இருக்கும், எதனால ஒண்ணு மக்காம இருக்கோம்ல, அதை வேட்டில வச்சு நல்லா புளிஞ்சி சாறு எடுத்து அந்த சக்கரை பாகு தண்ணி அந்த மீன் தான் 100 மில்லிக்கு 10 லிட்டர் தண்ணி சேர்த்தா தானே முடியும்.
ஆமா, அப்புறம் தண்ணி சாக்காம இருந்து செடியில கொண்டு ஊத்திட்டோம்னாக்கி ஐயா நீங்க சொல்லியும் தரல ஒன்னும் தரல செடி அண்ணா போச்சேன்னுட்டு வந்து நிப்பாவ்ல. அப்ப இது எந்தெந்த மாதிரியான செடி வகைகள் பயிர் வகைகளுக்கு இது வந்து வளர்ச்சி ஊக்கியா, நோய் விரட்டியா, பூச்சி விரட்டியா? எல்லாம் இருக்கு சார். நோய் விரட்டியும் இருக்கு, பூச்சி விரட்டியும் இருக்கு. செடிகள் எல்லாம் நல்ல திராணிப்பா வரும், காய்களும் நல்ல திராணிப்பா வரும். நீங்க இப்போ உங்களுக்கு வீட்டுல இருக்கவே நேரம் இருக்காது போலுக்க, பல இடங்கள்லயும் போய் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லுநரா திகழ்றீங்க போல் இருக்க. பல இடத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போக முடியாட்டாலும் நம்ம தொழில கூப்பிடுவாங்க. ஆனா நான் போகிறதுக்கு விரும்பிடல. ஏன்னா நமக்கு நம்ம தொழில் வந்து கரெக்டா இருக்கணும், செய்யணும், எடுக்கணும். அந்த ஒரு இதுல தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம், அரிய வாய்ப்பு உங்க அழகப்பபுரம் சுய உதவி குழுக்கு கிடைச்சிருக்குத. இதை நினைச்சு நீங்க என்ன அளவுல வேளாண் துறைக்கு ஒரு நன்றி சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமா சொல்லணும். இப்படி மாடெல்லாம் நீங்க வச்சிருக்கிறீல்ல, அதுல ஒரு நாட்டு மாடையும் வாங்கி விட்டு எல்லாம் நல்லா திராணிப்பா ஒரு குழுவையும் அமைச்சு இப்ப நாங்க கவர்மெண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கதா இருக்கு. திருப்பி கட்டண்டாம், அதை வாங்கி தரேன், ஆனா தொழில் செய்யணும்னுட்டு. அதனால சரி மதியம் போல சொன்னாங்க. அடுத்த நாள் கூட்டம் இருந்து வீட்டுல, அந்த கூட்டத்துல மக்கள்கிட்ட கேட்டேன், எப்படியம்மா இதை எப்படி செய்யலாமா என்னன்னு. சரிக்கா நம்ம செய்வோம்க்கா, அம்மு இருக்கா இல்ல, அம்மு மாடை பார்த்து விடுவா, நம்ம போனோம்னு வேண்டாம் இல்லையா, நம்ம செய்ய அன்னைக்கு தானே போனோம் அப்படின்னு கேட்டு பிரின்ஸ் சார் தான் இதுக்கு முதல் காரணம். எனக்கு வேளாண்மை அலுவலர், ஆமா, அவங்க எனக்கு முத வழியை காட்டுனது இதுதான். உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதிகாரிகளும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. இதுவரை வேளாண் இடுபொருட்கள் உற்பத்தியும் அரசின் உதவிகளும் அழகப்பபுரம் சி.